வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா. நம்ம இன்னைக்கு ஆனர் ஆஃப் கிங்ன்ற தரமான ஒரு அனிமோடைய ஃபர்ஸ்ட் சீசனை படமா நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு கதை தெளிவா புரியும். சரி வள வளன்னு பேசிக்கிட்டு இருக்காம வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போயிடலாம். எபிசோடோடைய ஸ்டார்டிங்ல தாஜிங் பேலஸை சேர்ந்த சோல்ஜர்ஸ் எல்லாரும் நடந்து வந்துகிட்டு இருக்க எதிரில நம்ம ஹீரோ நடந்து வந்துகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவனுங்க எல்லாரும் பயப்பட ஆரம்பிக்கவும் ஹீரோ டக்குன்னு வந்து அங்க இருந்தவனுங்க எல்லாரையும் அடிச்சு சுருவிட்டு அந்த கேட்டு மூறத்துக்குள்ளார எப்படியோ வேக வேகமா ஓடி போயிட்டு எப்படியோ பேலஸ்குள்ளார போயிடும். பார்த்தா அந்த இடத்துல சோல்ஜர்ஸ் எல்லாரும் நின்னுகிட்டு இருக்க ஹீரோ அவனுங்கெல்லாம் ஒரு ஆளாவே கண்டுக்காம டக்குன்னு அவனுடைய பவரை யூஸ் பண்ணி அங்க இருந்த எல்லாரையும் அடிச்சு காலி பண்ண டக்குன்னு என்னவோ ஒரு வெப்பன் வரவும் ஹீரோ ஜஸ்ட் மிஸ்ட்ல அதுல இருந்து தப்பிக்கவும் அதை லீ யூ ஃபேங்கன்ற இந்த சின்ன பையன் தான் தூக்கி போட்டிருக்கான். ஹீரோ டக்குன்னு அவனுடைய பவரை யூஸ் பண்ணி அவனை சுத்தி வேகமா வந்துகிட்டு இருந்து டக்குன்னு ஒரே உதவிலே உதைச்சி பிளாட் ஆயிக்கிறோம். டக்குன்னு பின்னாடி இருந்து ஒரு கத்தி வரவும் ஹீரோ டக்குன்னு அதை பிடிச்சிட்டு திரும்பி பார்க்கவும் அந்த இடத்துல டை ரெஞ்சிங்ன்றவன் நின்னுகிட்டு இருக்கான். நீ தாஜிங் பேலஸ்குள்ளார போகணுன்ற எண்ணத்துல ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சுக்கிட்டு வந்தாலும் நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டான்னு அவன் சொல்லிட்டு இருக்கேன். ஹீரோ அவன் சொல்றதெல்லாம் கண்டுக்காம டக்குன்னு வேகமா வந்து அவனுடைய பவரை யூஸ் பண்ணி அவனை அடிச்சுக்கிட்டு இருக்கவும் ராங்யான் வார்னர்ன்ற பொண்ணு அந்த இடத்துக்கு வரவும் வார்னர் யார் வந்திருக்கிறதுன்னு ராணி கேட்டுக்கிட்டு இருக்க ரீபாய் தான் வந்திருக்கான். அவன் ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்ல ரொம்ப சக்தி வாய்ந்தவன். அது மட்டும் இல்லாம அவன் ஒரு எலகண்டான ஸ்காலர் அப்படின்னு வார்னர் சொல்லிட்டு இருக்கவும் சீனை கட் பண்ணா 10 நாளைக்கு முன்னாடி நடந்த லிட்டரரி கேதரிங்க காட்டுறாங்க. அந்த இடத்துல எல்லாரும் சரக்கு அடிச்சுக்கிட்டு மியூசிக் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு டான்ஸை பார்த்துக்கிட்டு அங்க இருக்கிற ரேரான ஐட்டத்தை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்க லேடி ஷெங்வான் நீங்க இந்த இடத்துக்கு வந்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்னு லிங்குவன் சொல்லிட்டு இருக்காரு. நீங்க எல்லா ஸ்காலரையும் குச்சி ஹவுஸுக்கு இன்வைட் பண்ணிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம ட்ரெஷர் எல்லாத்தையும் பார்க்கறதுக்கும் அனுமதி கொடுத்துருக்கீங்க. நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படணும்னு அவர் சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப பசிக்குதுரா, எப்படா சாப்பிட ஆரம்பிக்கிறதுன்னு அவர் சொல்லிட்டு இருக்கவும் லிங்கு வந்து லீப்பாயா இந்த இடத்துக்கு இன்வைட் பண்ணிருக்காராம். எனக்கு தெரிஞ்சு அவருக்காக தான் நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னு லியூ கியூ சொல்லிட்டு இருக்க லீப்பாய் வந்து ரொம்ப டெடிகேட்டடான ஒரு ஆளு. அவன் வருவானோ வரமாட்டானோ, ஆனா அவன்கிட்ட எதனா ஒரு காரணம் மட்டும் இருக்குன்னு அவர் சொல்லிட்டு இருக்க என்னது லீப்பாயான்னு அவன் சொல்லவும் லேடி ஷாங்குவான் நீங்க வந்து ஜூயூ கேட்டுல ஒரு போயம் எழுதி இருக்கிறத பாத்திருக்கீங்களா? அது வந்து நம்மளால லீப்பாய் பண்ண வேலை தானே அவர் சொல்லிட்டு இருக்க. ஓ அப்படியா, அந்த போயம் நல்லா இருந்தாலும் முட்டாள்தனமா போயிட்டு கேட்டுலயே அந்த போயமை எழுதி வைப்பாங்கன்னு அவன் சொல்லிட்டு இருக்கவும் ஆமா அவன் உண்மையிலே ஒரு அரகண்டான ஆளு. அவன் எப்படி இந்த இடத்துக்கு வர போறான்னு லீ கியூ சொல்லிட்டு இருக்க நம்ம ஹீரோவும் அந்த இடத்துக்கு சீனா வந்து சேர்ந்துடுறான். ஹீரோ அங்க வந்து நின்னதும் சுத்தி இருந்த ஆளுங்க எல்லாம் அவன்கிட்ட ஓடி வந்துடுறாங்க. லீப்பாய் நீ ஒரு பெட்டு வச்சிருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். உன்னை 3 மூவுல அடிச்சு சொருவிட்டா அவங்களுக்காக நீ ஒரு போயம் எழுதி கொடுக்கறதா சொல்லினியாமே, அது இன்னும் இருக்குதாடான்னு லீக்யூ கேட்டுக்கிட்டு இருக்க ஹீரோ அங்கிருந்து ஒரு குச்சியை உடைச்சுக்கிட்டு வாங்கன்னு சொல்லவும் சைட்ல இருக்கிற 2 பேர் ஓடி வரவும் ஹீரோ அவனுடைய குச்சி யூஸ் பண்ணி தடுத்துட்டு அவங்க 3 பேர் கூடயும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். லீபாய் நீங்க ரொம்ப அற்புதமா பண்ணீங்கன்னு அவன் கையை தட்டிக்கிட்டு இருக்க சைட்ல இருக்கிறவங்களும் லீபாய் நீங்க ரொம்ப அற்புதமா பண்ணீங்கன்னு சொல்லிட்டு இருக்க ரொம்ப அற்புதமா பண்ணீங்கன்னு அவன் சொல்லிட்டு இருக்க இந்த இடத்துல ஏதோ ட்ரெஷர் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். அப்புறம் எப்படி நான் இங்க வராம போயிடுவேன்னு ஹீரோ சொல்லவும் மிஸ்டர் லீ அதை கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லவும் ஹீரோ அதை எடுத்து பார்த்துட்டு இதுல இருந்து வர வாசனை ரொம்ப பியூரா இருக்கு, ஆனா இது எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு ஹீரோ அதை வச்சுட்டு சைட்ல இருக்கிற போயமை வந்து பாத்துக்கிட்டு இருக்க இந்த போயம் நல்லதா இருக்கு, எழுதி இருக்கிறதும் ரொம்ப சூப்பரா தான் இருக்கு, ஆனா இதுல எந்த ஒரு ஃபீலிங்குமே இல்லையே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு டக்குன்னு சைட்ல இருக்கிற சோடங்களை வந்து பாத்துக்கிட்டு இருக்க என்னது பர்பிள் லைட்னிங் சோடா, இது பார்க்க ரொம்ப அக்ரெசிவாவும் ரொம்ப சூப்பரா இருக்கு, ஆனா ஆனா இதோடைய எட்ஜி அந்த அளவுக்கு ஷார்ப்பா இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்பிடுறான். நான் என்னுடைய ஹோம் டவுனான சூஜிங் சிட்டியை விட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். நான் இன்னும் அந்த மைட்டியஸ்ட் சோடையும் அழகான போயமையும் பார்க்க முடியும் நம்பிக்கிட்டு இருக்கேன். ஆனா என்ன பண்றது, என்னுடைய ஆசை இன்னும் நிறைவேறவே இல்லை. அது மட்டும் இல்லாம இப்பெல்லாம் என்னுடைய ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்ல எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் தெரியல. அது மட்டும் இல்லாம என்னுடைய போயட்ரியும் அப்படியே தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒயின் இதுக்கு முன்னாடி இருந்த டேஸ்ட்ல இப்ப இருக்கிறதே இல்லைன்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்க லிங்கியும் அந்த இடத்துக்கு வந்துட்டு சரி எங்ககிட்ட இன்னும் ரேரான ஒரு ஐட்டம் இருக்கு அதை பாருங்கன்னு சொல்லவும் அந்த இடத்துல என்னவோ ஒரு பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆக இதெல்லாம் நீங்க சரக்கு ஊத்தி வச்சு குடிக்கலாம், வெயில் காலத்துல கூட இது ரொம்ப சில்லுன்னு தான் இருக்கும்னு லிங்கியும் சொல்லிட்டு இருக்க இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி ஒண்ணு பார்த்ததே இல்லைன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க இது உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா ஓகே வாங்க நம்ம ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோட லீப்பாய் கிட்ட கொடுக்க அந்த இடத்துல திடீர்னு என்னவோ பாட்டு கேட்க ஆரம்பிக்கவும் அந்த செவுத்துக்குள்ளார இருந்து டான்ஸ் ஆடுற பொண்ணுங்க எல்லாம் வெளியில வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க அதுல இருந்து ஒரு பொண்ணு மட்டும் மேல பறந்து வந்து அவளுடைய ஸ்பிரிச்சுவல் பவரை யூஸ் பண்ணி அந்த இடத்துல ஸ்டோன் எல்லாத்தையும் வர வச்சுக்கிட்டு இருக்க அந்த டான்ஸ் ஆடுற பொண்ணு பேரு லீ யுங். அவ கிளவுட் மூன் லேண்டர்ல இருந்து வந்திருக்கா. அது மட்டும் இல்லாம அவ இல்லூஷன்களை பயன்படுத்தி ரொம்ப அற்புதமா டான்ஸ் ஆடுவான்னு லிங்கியும் சொல்லிட்டு இருக்க டக்குன்னு அந்த பொண்ணு அவளுடைய பவரை யூஸ் பண்ணி 2 பேரையும் மேல தூக்கிட்டு இருக்க மிஸ்டர் லீ ஆரம்பிக்கலாமான்னு லிங்கியும் கேட்கவும் ஹீரோவும் சரின்னு சொல்ல 2 பேரும் அந்த இடத்துல பயங்கரமா சண்டை போட ஆரம்பிச்சுறாங்க. சண்டைக்கு நடுவில் அந்த பொண்ணு குறுக்கல வரவும் அவன் முகத்துல இருந்த மாஸ்க் கழட்டிக்கிட்டு போவ ஹீரோ அந்த பொண்ணு கீழே விழுறத பார்த்துட்டு டக்குன்னு அவனுடைய பவரை யூஸ் பண்ணி வேகமா வந்து அந்த பொண்ணு பிடிக்கவும் சார் என்ன காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி நான் அவ சொல்லிக்கிட்டு இருக்க இதுல வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த பிக்சர்ல கடைசியா சில ஸ்டோக்குங்களை போடவே இல்லைன்னு லிங்கு சொல்லிட்டு இருக்க அதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ டக்குன்னு மேல பறந்து வந்து அவனுடைய ஸ்வாடுல இருந்து பவரை யூஸ் பண்ணி அந்த இடத்துல ஸ்டோக்குங்களை வர வச்சு அந்த இடத்துல இருந்த இல்லூஷன் ஸ்டோன் எல்லாத்தையும் ரொம்ப அழகா மாத்திடுறான்.
எல்லாரும் அந்த பிக்சர ரொம்ப அற்புதமா இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்க. இவரு ரொம்ப அற்புதமா பண்ணாரு. லீபாய் உண்மையிலேயே ரொம்ப அற்புதமானவருன்னு அவளுக்குள்ளாரே சொல்லிட்டு இருக்க. உன்னுடைய கண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு ஹீரோ வந்து கேட்கவும், என்னுடைய கண்ணுல ஒரு நோய் இருக்கு. அதனால என்னால சரியா பார்க்க முடியாதுன்னு அவ சொல்லிட்டு இருக்க. உன்னுடைய கண்ணு சரியானதுக்கு அப்புறமா நீ திருப்பி பெர்ஃபார்ம் பண்ணலாம்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. கண்டிப்பா என்னுடைய கண்ணு சரியாயிடுச்சுன்னா நான் உங்களுக்காக திருப்பி பெர்ஃபார்ம் பண்ணுவேன்னு அவ சொல்லிட்டு இருக்கா. மிஸ் லிங்கு கிட்ட கூட்டிட்டு போங்க. லீபாய் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. ஆக வேண்டிய அரேஞ்ச்மெண்ட் எல்லாத்தையும் பண்ணி அந்த உன்னுடைய கண்ணை நான் சரி பண்ணிடுறேன். உங்களுடைய ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பை பார்த்துட்டு நான் ரொம்ப வியந்துட்டேன். அது ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. இதை நீங்க எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அவன் கொடுக்க, மிஸ்டர் லீ வந்து உங்களுடைய சீட்டில் உட்காருங்க. நம்ம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து குடிச்சுக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம்னு லீ கியூ சொல்லிட்டு இருக்க. எல்லாரும் அப்படியே கொஞ்சம் பாட்டியை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணா பிரசன்ட் லைஃப்ல நடந்துகிட்டு இருக்கிற சம்பவத்தை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோ தாஜிங் பேலஸுக்குள்ள போறதுக்காக நடந்து வந்துகிட்டு இருக்கவும், ஷெங்குவான் வார்னர் வைய மறைச்சிக்கிட்டு உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா தாஜிங் பேலஸுக்கு திருப்பி வந்திருப்படான்னு சொல்லிட்டு இருக்க. நான் அவளுக்காக தான் இங்க வந்திருக்கேன், வைய விட்டு நகருன்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுடைய பவரை யூஸ் பண்ணி அவளை நகர முடியாத மாதிரி பண்ணிட்டு உள்ளார போய்கிட்டு இருக்கவும், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருப்ப, எதுக்காகடா நீ இப்ப இங்க வந்திருக்கன்னு அவ கேட்டுக்கிட்டு இருக்க. எவனோ ஒருத்தன் என்னுடைய குடும்பத்துல இருந்து வந்த லெட்டரை எடுத்துக்கிட்டு வந்து அன்னைக்கு என்கிட்ட கொடுத்தான். நான் தான் அன்னைக்கு செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால அந்த லெட்டரை பிரிச்சு பார்க்காம அப்படியே வச்சுட்டேன். அப்புறம் அந்த லெட்டரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு, நான் இதை இன்னும் ஓபன் பண்ணி படிக்கவே இல்லையான்னு. அந்த லெட்டர் என்கிட்ட வந்து நான் ஓபன் பண்ணி பாக்குறதுக்கே 2 நாள் ஆயிடுச்சு. அதுல என்னுடைய அம்மா நம்ம ஊர்ல ஃப்ளவர் ஃபெஸ்டிவல் ஆரம்பிச்சிருச்சு, அது மட்டும் இல்லாம உன்னை பார்த்தும் பல வருஷங்கள் ஆகுது, நான் உன்னை பார்க்க விரும்புறேன், அதனால சீக்கிரமா வீட்டுக்கு வாடான்னு சொல்லிட்டு எழுதி இருந்ததால நானும் அப்படியே ஊருக்கு கிளம்பி போயிட்டேன். பார்த்தா அந்த ஊர்ல இன்னும் தான் ஃப்ளவர் ஃபெஸ்டிவல் எல்லாத்தையும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவும் அவனுடைய வீட்டுக்கு போவ, ஜீன் அந்த இடத்துல இருந்த பையன் ஆன்ட்டி அங்கிள் லீபாய் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கவும், அப்பா அம்மா நான் திருப்பி வந்துட்டேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. ஹீரோடைய அம்மா அங்க வந்துட்டு, நீ இந்த இடத்த விட்டு போறப்ப நான் இந்த செடியை நட்டேன், இப்ப பாத்தியா அது எந்த அளவுக்கு வளர்ந்துட்டு இருக்கு, சரி வாடா போலான்னு சொல்லிட்டு ஹீரோடைய அம்மா இழுத்துக்கிட்டு வர, என்னுடைய ஃப்ரெண்டு எனக்கு இந்த ஜேட் பாட்டில கொடுத்தாரு, இது உட்டன் காடை விட ரொம்ப நல்லாவே இருக்கும்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. ஹீரோடைய அப்பா கொஞ்சம் கடுப்பாக ஆரம்பிக்கவும், உன்னை பாரு எப்படி அழைச்சு போயிருக்க, நீ சரியா சாப்பிடுறியா இல்லையா, உன்கிட்ட காசு இருந்ததுன்னா இருக்கா இல்லையா அப்படின்னு ஹீரோடைய அம்மா சொல்லிட்டு இருக்க. அம்மா நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, என்னால எதை வேணும்னாலும் வாங்க முடியும்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கவும், சியூசிட்டியும் ஒன்னும் குறைஞ்சது இல்ல, நீ இந்த இடத்துல ஏன் இருக்க கூடாதுன்னு ஹீரோடைய அப்பா சொல்லவும், அவன் இப்பதான் இங்க வந்திருக்கான், அதுக்குள்ளார ஏன் ஆரம்பிக்கிறீங்க, அமைதியா இருங்கன்னு ஹீரோடைய அம்மா சொல்லவும், நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாருமே மெர்ஜன்ஸா தான் இருந்தாங்க, அதனால இவன் நம்மளுடைய ஃபேமிலி பிசினஸ் நடத்துறதுக்காக வந்துதான் ஒன்னு ஹீரோடைய அப்பா சொல்லவும், தீபாய்க்கு ஸ்வாட்ச் மேனில சேலஞ்ச் பண்ணிக்கிட்டு போயம் எழுதிக்கிட்டு இருக்கிறது தான் பிடிக்கும் அப்படின்னு ஹீரோடைய அம்மா சொல்லவும், என்ன போயம் எதுக்குமே பயன்படாத 2-3 லைன்களை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு ஹீரோடைய அப்பா சொல்லவும், ஹீரோ அந்த இடத்துல இருந்து எழுந்து போயிடும். அம்மா இந்த பை பாக்ஸ் இன்னும் இங்க தான் இருக்கா, இந்த பாக்ஸுக்குள்ளார அப்படி என்னதான் இருக்குன்னு ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்க. இந்த பாக்ஸ்ல நானும் உன்னோட அப்பாவும் சேர்த்து வச்சுக்கிட்டு இருந்தது எல்லாம் இருக்கு, இது ரொம்ப முக்கியமானதுன்னு ஹீரோடைய அம்மா சொல்லிட்டு இருக்க. டக்குன்னு அந்த இடத்துல படாசு வெடிக்க ஆரம்பிக்கவும் ஃபயர் ஒர்க் ஆரம்பிச்சிருச்சு போல இருக்கு, வா நம்ம போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து நின்னுகிட்டு இருக்க. அப்படியே ஹீரோவும் நின்னுகிட்டு அந்த ஃபெஸ்டிவல் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்க. திடீர்னு அங்க இருக்கிறவங்க எல்லாரும் காணாம போக ஆரம்பிச்சாங்க. ஹீரோவும் ஒன்னும் புரியாம பார்த்துக்கிட்டு இருக்க. திடீர்னு இல்லூஷன்ல இருந்து வேற ஏதோ ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்கான். அப்படியே ஹீரோவுடைய காதுக்கு அவங்க அப்பா சொன்னது எல்லாம் திருப்பி கேட்க ஆரம்பிக்குது. ஹீரோவும் நடந்த சம்பவத்தை எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டு பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்க. சீனை கட் பண்ண ஹீரோ வேற ஏதோ ஒரு இடத்துல இருந்து எழுந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். இங்க என்ன நடக்குது, நான் ஊர்ல தானே இருந்தேன், நான் எப்படி இங்க வந்தேன்னு சொல்லிட்டு ஹீரோ சுத்தி சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா அந்த இடமே பயங்கரமா ஏதோ ஒரு போர் நடந்த இடம் மாதிரி இருக்கு. ஹீரோக்கு திடீர்னு அந்த இடத்துல நடந்த சம்பவம் எல்லாம் இலூஷனா வந்து போய்கிட்டு இருக்கு. ஷாங்கான் சீனை கட் பண்ணா தாஜிங் பேலஸா காட்டிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோவா அந்த இடத்துல நின்னுகிட்டு அவனுடைய பவரை யூஸ் பண்ணி அங்க இருந்த எல்லாம் சோல்ஜரையும் அடிக்க, எல்லாம் சோல்ஜர்ஸும் சேர்ந்து ஒரே டைமிங்ல ஹீரோவை அடிக்க வரவும், ஷாங்யான் ஹீரோவை எப்படியாவது தடுக்கணும்னு சொல்லிட்டு ஓடி வந்துகிட்டு இருக்க. ஹீரோ மின்னல் வேகத்துல அவங்க எல்லாரையும் அடிக்க வரவும் பாயின் யாரோ கூப்பிடுற சவுண்ட் கேட்டு ஹீரோ நிக்க, அந்த இடத்துக்கு ஜீன்ற சின்ன பையன் வரவும், ஜி நீ எப்படா இங்க வந்த, என்ன நடந்துச்சுன்றத நீ தெளிவா என்கிட்ட சொல்றான்னு ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்க. ஃப்ளவர் ஃபெஸ்டிவல் டே அன்னைக்கு உன்னோடைய பேரண்ட்ஸ் என்கிட்ட கேட்டதுனால நான் வந்து ரெஸ்ட் ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பார்த்தா திடீர்னு நம்ம ஊரை சுத்தி என்னவோ கருப்பு கல்லில் மேகம் வர ஆரம்பிச்சு அந்த இடத்துல என்னவோ பயங்கரமா காத்துல அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால நான் திருப்பி வீட்டு சைடு ஓடி போகவும் அந்த இடத்துல இருந்தவங்க எல்லாரும் கண்ணாடி பீஸ் மாதிரி உடைஞ்சுக்கிட்டு மேல போய்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் இருந்த இடம் தெரியாம மறைஞ்சு போயிட்டாங்க. என்ன அந்த இடத்துல இருந்த சாங்கியான் வாரியர்ஸ் தான் காப்பாத்திட்டு என்னை இந்த இடத்துக்கு கூட்டிக்கிட்டு வந்தாங்க. ஆனா பாய் நீ மட்டும் கொஞ்சம் முன்னாடியே வந்திருந்தா உன்னுடைய பேரண்ட்ஸை காப்பாத்தி இருக்கலாம்னு சொல்லிட்டு ஜி அழுதுகிட்டு இருக்க. ஆனா நான் திருப்பி ஊருக்கு வந்தப்ப என்னுடைய பேரண்ட்ஸ் எல்லாம் அந்த இடத்துல இருந்தாங்களே நீ ஹீரோ கத்தமும், நீ பார்த்தது எல்லாமே வில்லன்ஸ் கிரியேட் பண்ண ஒரு இல்லூஷன் தான், அது ஒன்றும் உண்மை இல்லை, அந்த சூயோ சிட்டியில் நடந்த சம்பவத்தை பற்றி நாங்கள் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்கோம், இந்த விஷயத்தில் நீ தலையிடறதுக்கு எந்த ஒரு ரைட்ஸும் இல்லைன்னு ராணி சொல்ல, நான் இந்த விஷயத்தில் தலையிட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ டக்குன்னு உன்னுடைய பவர் அனுப்பி சைடில் அடிக்க, சைடில் இருந்த எல்லா சோல்ஜர்ஸும் சேர்ந்துக்கிட்டு ஹீரோவை சுற்றி வளைச்சிடறாங்க. லீபாய் நீ ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன் அப்புறம் நல்ல ஒரு போயிட்டன்னு கேள்விப்பட்டு இருக்கேன், நீ இப்போ ஒரு கெட்ட மூடில் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு நான் நினைக்கிறேன், அதனால
நீ இந்த இடத்துல இருந்து போ, நான் உன்னை இப்போதைக்கு எதுவும் செய்ய மாட்டேன், நீ இங்கிருந்து கிளம்பி போலான்னு ராணி சொல்லவும் ஹீரோவும் சைலண்டா அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறான். லீப்பா இந்த ஒயின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து கொடுக்கவும் ஹீரோ அதெல்லாம் கண்டுக்காம கொஞ்ச நாளாவே நான் மத்தவங்க எல்லாரையும் ரொம்ப கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனா என்ன நானே கேள்வி இது வரைக்கும் கேட்டதில்ல. நான் மட்டும் அந்த லெட்டர் என்கிட்ட வந்தப்பவே ஓபன் பண்ணி பார்த்துருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. நான் இன்னைக்கு உண்மையிலேயே வீட்டுக்கு தான் போனேன்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சுக்கிட்டே இருந்துட்டு ஏதோ ஒரு இடத்துல வந்து உக்காந்துக்கிட்டு சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கவும் என்ன அவன் என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டு வர சொல்லி ஒன்னு அனுப்பினாலான்னு ஹீரோ கேட்க, நான் இதை எல்லாத்தையும் சாங்கோடைய சேஃப்டிக்காக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அது மட்டும் இல்லாம நீ இப்போதைக்கு ஒரு கிரிமினல் தான், நம்மளுடைய மேஜஸ்ட்ரி இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறதுக்காக எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டாங்க, நீ இதெல்லாம் தலையிடாம இருக்கிறது தான் நல்லதுன்னு அவன் சொல்லிட்டு இருக்க, உனக்கு இதெல்லாம் எங்கிருந்து புரிய போகுது, அவன் எல்லாரும் என்னுடைய பேரண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஹீரோ அவளை அடிக்கிறதுக்காக பவரை வர வச்சுக்கிட்டு இருக்க, திடீர்னு என்ன நினைச்சான்னு தெரியல, அவளை அடிக்காம வரவும் ஹீரோவோடைய கண்ணுக்கு திருப்பி அந்த இல்லூஷன் எல்லாம் வந்து போய்கிட்டு இருக்கு. நீ சொல்றதும் சரிதான், நான் அன்னைக்கு போதையில் இருந்ததுனால தான் இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கும், ஒரு நிமிஷம் இரு, இதுல என்னவோ தப்பா தெரியுதுன்னு சொல்லிட்டு ஹீரோ டக்குன்னு ஓடி வந்து அதை வெளிச்சத்துல வச்சு பார்க்கவும் சூயின் சிட்டில சீல் வந்து கிளவுட் பேட்டர்ன்ல தான் இருக்கும், ஆனா இது என்ன வேற மாதிரி இருக்கு, அப்படின்னா உனக்கு முன்னாடியே அந்த லெட்டரை வேற யாரோ ஓபன் பண்ணிருக்காங்கன்னு சாங்யான் வார்னு சொல்லிட்டு இருக்க, ஹீரோ அதை கேட்டு ஆச்சரியமாயிட்டு வேக வேகமா அந்த இடத்துல இருந்து கிளம்பி லிங்கு கிட்ட வந்து சேர்ந்துடுறோம். உனக்கு முன்னாடியே யாரோ இந்த லெட்டர் ஓபன் பண்ணிருக்காங்கன்னு தானே நீ இப்ப சொல்ற, ஆமா எனக்கு முன்னாடியே யாரோ அதை ஓபன் பண்ணிருக்காங்க, ஆனா நீங்க பாட்டிக்கு வந்த கெஸ்ட் எல்லாருமே ரொம்ப நம்பிக்கையானவங்க, அந்த மாதிரி யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க, அது மட்டும் இல்லாம நீ அந்த பொண்ணுடைய கண்ணை சரி பண்ண சொன்னல, சாங்யான் ஒரு டாக்டரை கூட்டிக்கிட்டு வந்து அந்த பொண்ணுடைய கண்ணை சரி பண்ணிட்டாங்க அப்படின்னு லிங்கு சொல்லிட்டு இருக்கமும், மேடம் நீங்க பண்ண உதவிக்கு ரொம்ப நன்றி, நாளைக்கே என்னால வீட்டுக்கு போக முடியும்னு அவன் சொல்லிட்டு இருக்க, அது ரொம்ப அற்புதமான விஷயம், உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னா அன்னைக்கு வந்த கெஸ்ட்டுங்களுடைய அட்ரஸ் எல்லாம் கொஞ்சம் கொடு, நான் அவங்க எல்லாரையும் போய் பார்க்க விரும்புறேன்னு ஹீரோ சொல்லவும், சரி நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு லிங்கு சொல்றாரு. அப்படியே அவங்க எல்லாரும் ஒரு ஒரு இடமா போயிட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம ஹீரோவும் சரக்கு அடிச்சுக்கிட்டு நடந்து வந்துகிட்டு இருக்கு. அந்த இடத்துல லேண்டன்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. நம்மளுடைய ஆன்சிஸ்டருங்களை நினைவுபடுத்துற விதமா தான் இந்த ட்ரெடிஷனான லேட்டன் ஃபங்க்ஷனை கொண்டாடுறாங்க. அதனால நீ நடந்த விஷயத்தெல்லாம் மறந்துட்டு திருப்பி போயம் எழுதுற வேலையை பாருன்னு லிங்கு சொல்ல, இல்ல நான் இதுக்கப்புறம் எந்த ஒரு போயமும் எழுத போறது இல்ல, நான் பல கனவுகளோட சாங்கியானுக்கு வந்த ஒரு நல்ல போயம் எழுதணும், அது மட்டும் இல்லாம நல்ல ஒரு ஷார்ட்ஸ் மேன் ஆகணும்னு, ஆனா இப்ப அது எல்லாம் வெறும் ஒரு இல்லூஷனா மறைஞ்சு போயிடுச்சுன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க, நீ இந்த விஷயத்த எல்லாத்தையும் மறந்துட்டு உன்னுடைய வாழ்க்கையை நீ கண்டினியூ பண்ணி தான் ஆகணும்னு லிங்கு சொல்லவும், என்னுடைய அப்பா அம்மா 2 பேருமே காணாம போயிட்டாங்க, இந்த ஒயினால தான் அது எல்லாம் நடந்துச்சு, நான் மட்டும் அன்னைக்கு அந்த லெட்டரை ஒழுங்கா திறந்திருந்தா இந்த மாதிரி நடந்தே இருக்காதுன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த ஒயினை தூக்கி தண்ணியில போடவும், லிங்கு போய் அதை எடுத்துட்டு இது எல்லாம் எவ்வளோ ரேரான ஒயின், இதை நீ என்னடானா நார்மலா நினைச்சுக்கிட்டு இருக்கியாடான்னு சொல்லவும், உண்மையிலே இந்த ஒயினை அந்த அளவுக்கு நல்லவாடா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ திருப்பி அதை வாங்கிக்கிறான். லீப்பா இன்னும் உன்னுடைய அப்பா அம்மா சாவுல அவங்க தொலைஞ்சு மட்டும்தான் போயிருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு அது சில்வர் லைனிங்கா கூட இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சாங்யான் வார்னர் சொல்லிட்டு இருக்க, என்ன சில்வர் லைனிங் அப்படின்னா உனக்கு எதனா க்ளூ கிடைச்சிருக்கான்னு ஹீரோ கேட்கவும், அதை பத்தின ஃபைல் எல்லாம் ஜஸ்டிஸ்ல மறைச்சு வச்சிருக்காங்க, அந்த இடத்துக்கு டைரேஞ்சிங் தான் இன்சார்ஜ், இந்த விஷயத்தை பத்தி நம்மளுடைய கியூனு கிட்ட நான் ரெக்வெஸ்ட் பண்றேன்னு அவன் சொல்லிட்டு இருக்கிறப்பவே ஹீரோ அங்கிருந்து காணாம போயிடறான். பார்த்தா நம்ம ஹீரோ புயல் வேகத்துல டைரேஞ்சிங் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறான். லேடி ஷாங்வான் ஏன் உன் கூட வரலன்னு டைரேஞ்சிங் கேட்டுக்கிட்டு இருக்க, அந்த சீக்ரெட் அச்சு எங்கடா இருக்குன்னு ஹீரோ கடுப்பா கேட்டுக்கிட்டு இருக்கவும், இது ஒன்றும் சாங்கியான் மார்க்கெட் இல்லடா, நீ கேட்ட உடனே எடுத்து கொடுக்கறதுக்கு, நீ தாஜிங் பேலஸ்ல வந்து பண்ண சம்பவம், நீ யாரு என்னன்ற எல்லாத்தையும் பத்தி இதில் நான் தெளிவா எழுதி வச்சிருக்கேன், இப்ப வரைக்கும் நீ ஒரு கிரிமினல் தான்டா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இப்ப இங்க வந்திருப்பன்னு சொல்லிட்டு டக்குன்னு அவருடைய ஸ்க்ரோலை யூஸ் பண்ணி அவனை அடிக்க ட்ரை பண்ண, அப்படியே 2 பேர் உள்ளாரையும் பயங்கரமா சண்டை நடக்க ஆரம்பிச்சிருது.
டைரஞ்சிங் நான் ராணி கிட்ட இருந்து பர்மிஷன் வாங்கிட்டு வந்துட்டேன். அவனை ரிலீஸ் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஃபைல் எங்க இருக்குன்றத காட்டுங்கன்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. டைரஞ்சிங்கும் சரின்னு சொல்லிடுறான். குயின் சிட்டியை சேர்ந்த ஸ்க்ரால்ல இருக்கிற ரெக்கார்டு படி வச்சு பார்த்தா ஜான்டியான கிங்டமை சேர்ந்த மண்டலா ரிலிம்ல இருக்கிற சீக்ரெட் ஸ்கில்லை யூஸ் பண்ணி புதுசா ஒரு வாய்டை உருவாக்குறாங்க. அந்த வாய்டுக்குள்ளார எதை வேணும்னாலும் அவங்களால அடிச்சு வைக்க முடியும். அதை பத்தி இன்னும் நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அதை யூஸ் பண்ணி உயிர் இருக்கிறதும் சரி உயிர் இல்லாததும் சரி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியா அவங்களால டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அப்படின்னு டைரஞ்சிங் சொல்லிட்டு இருக்க. அப்படின்னா காணாம போனவங்கள நம்மளால திருப்பி கூட்டிக்கிட்டு வர முடியுமான்னு ஹீரோ கேட்க அதை பத்தி எனக்கு சரியா தெரியல. ஆனா இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா அவங்க யாரும் இது வரைக்கும் செத்து இருக்க மாட்டாங்க அப்படின்னு டைரஞ்சிங் சொல்லிட்டு இருக்க. சூயு சிட்டில மட்டும்தான் இந்த மாதிரி நடந்திருக்கான்னு ஹீரோ கேட்கவும் நீயே பார்த்து தெரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு அந்த லாக்கை ஓபன் பண்ணவும் அந்த இடத்துல பெருசா ஒரு மேப் வந்து நிக்க. சூயு சிட்டில நடந்த மாதிரி தான் இந்த சிட்டிங்களையும் நடந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு இதை எல்லாத்தையும் தனியாலாம் பண்ணி இருக்க முடியாது. ஒரு டீமா தான் இதை எல்லாத்தையும் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். மண்டலா ரிலிம்ன்றது ஒரு இலுஷனரி ஸ்கில். அதை யூஸ் பண்ணி பல நகரங்களை காணாம போக வச்சிருக்காங்க. இந்த சம்பவத்துல எல்லாத்துலயும் எதனா ஒரு காமனான விஷயம் இருக்கும். இதுல இருக்கிற சீக்ரெட்டை நம்ம கண்டுபிடிச்சாகணும்னு டைரஞ்சிங் சொல்லிட்டு இருக்க. இந்த மாதிரி லைவ் கிளானை சேர்ந்தவங்க பண்ணி நான் பார்த்திருக்கேன்னு ஹீரோ சொல்லவும் அந்த இடத்துல சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்து பார்க்க அந்த இடத்துல இருந்து ஆல்ரெடி ஆள் எல்லாம் காணாம போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இருந்த ஆளுங்க எல்லாரும் காணாம போயிட்டாங்கன்ற தகவல் அவங்களுக்கும் தெரிஞ்சிருது. அப்படின்னா நெக்ஸ்ட் அவங்க சாங்க நாட்டை தான் அட்டாக் பண்ண போறாங்களான்னு டைரஞ்சிங் சொல்லிட்டு இருக்க. அவங்களோட டார்கெட் சாங் நாடா இருந்தா டைரக்டா வந்து அட்டாக் பண்ணிருக்கலாமே. இதுல வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அதை நம்ம கண்டுபிடிச்சாகணும்னு சொல்லிட்டு ஹீரோ சில சிட்டிங்களை பத்தி சில போயம்களை சொல்ல ஆரம்பிக்கவும் அது எல்லாம் ஒன்னா வந்துகிட்டு இருக்கேன். இங்க இருக்கிற போயம் அப்புறம் பிளேஸ் எல்லாம் என்னுடைய போயம்ல இருக்கிறது. ஆனா நான் சூயு சிட்டியை பத்தி எந்த ஒரு போயமையும் எழுதலன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. நீ அதை எழுதலையா இல்ல நீ மறந்து போயிட்டியாடான்னு டைரஞ்சிங் சொல்லிட்டு இருக்கவும் இந்த ஆர்டரை வச்சு பார்த்தா குயிங்லின் ஆண்டாலஜி மாதிரி இருக்கு. 2 வருஷத்துக்கு முன்னாடி சாங்லியான்ல இதை யாரோ கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. அப்படின்னா இதுக்கப்புறம் என்ன வரும்னு உனக்கு தெரியுமா? ஷாங்யான் வரணும் அப்படியே ஒரு 2-3 லைனை சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது ஜூயு கேட்ட குறிக்குதுன்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறானுங்க. சீனை கட் பண்ணா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்த அந்த சின்ன பொண்ணு வந்து அவளுடைய லாக்கெட்டை அழுத்தவும் அதுல இருந்து பச்சை கலர்ல என்னவோ கிறிஸ்டல் மாதிரி பவர் எல்லாம் வெளியில வந்துகிட்டு இருக்க. சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ கூடவே சாங்யானும் கூட சேர்ந்துக்கிட்டு கிளம்பி போயிடுறான். யுவான் ஃபேங்கும் நானும் அந்த கேட்டுக்கிட்டு போறோம். நீயும் ஷாங்யான் வரணும் குச்சி ஹவுஸுக்கு போங்கன்னு சொல்லிட்டு டைரஞ்சிங் அந்த இடத்துல இருந்து தனியா பிரிஞ்சு போயிடுறான். இந்த இடம் ரொம்ப அமைதியாக இருக்குன்னு ஹீரோ சொல்லவும் நம்ம இதுக்கப்புறம் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஷாங்யான் சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோ அவ சொல்கிறதெல்லாம் கண்டுக்காமல் போவோம். ஷாங்யானும் பின்னாடியே கிளம்பி போயிடுறான். அவனுக்கு 2 பேரும் வந்துகிட்டு இருக்க. திடீர்னு அந்த இடத்துல அவனை ஒருத்தன் கத்திக்கிட்டு ஓடி வரவும் அந்த பவர் அவன் மேல பட்டு அவன் ஒரு கிளாஸா மாறிடுறான். பார்த்தா ஹீரோ வந்துகிட்டு இருக்கிற இடத்துலயும் ஒரு பறவை அந்த மாதிரி கிளாஸா மாதிரி வரைஞ்சிக்கிட்டு போறத பார்த்துட்டு அங்கிருந்து வேகமா ஹீரோ கிளம்பவும் அது ஒரு ட்ராப்பா கூட இருக்கலான்னு ஷாங்யானு கத்திக்கிட்டு இருக்க. நீ ஒன்னும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஹீரோ சொல்லிட்டு அங்கிருந்து ஓடவும் ஷாங்யானும் வேற வழி இல்லாம ஹீரோக்கு பின்னாடியே ஓடி வந்துடுறான். பார்த்தா அந்த இடத்துல அந்த கிறிஸ்டலை சுத்தி ரக்க மாதிரி என்னவோ இருக்கவும் அதோடைய பவர் மூலியமா அந்த ஊர்ல இருந்தவங்க எல்லாரும் அஃபைட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அந்த விஷயத்த டைரஞ்சிங்கும் யூஃபேங்கும் பாத்துறாங்க. ராணியும் தாஜிங் பேலஸ்ல நின்னுகிட்டு அதை எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்கா. ஜின்ற அந்த சின்ன பையன் சொன்ன விஷயத்த எல்லாத்தையும் ஹீரோ யோசிச்சு பாத்துக்கிட்டு இருந்துட்டு இதுதான் அந்த ஸ்பெல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அடிக்க வரவும் நான் லெஃப்ட் சைட்ல போறேன்னு சாயங்காலம் சொல்லவும் 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு அந்த இடத்துல ஓடிக்கிட்டு இருக்கா. சீனை கட் பண்ணா நம்ம டைரஞ்சிங்கும் யூஃபேங்கும் அவனுடைய வெப்பனை அனுப்பி அதை அடிக்கவும் திருப்பி அது 2 மடங்கா பவர் அவங்க சைடு அனுப்புது. சீனை கட் பண்ணா திருப்பி ஹீரோ சண்டை போடுறதே காட்டுறாங்க. வார்னர் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுன்னு ஹீரோ சொல்லவும் அவளும் அவளுடைய பவரை யூஸ் பண்ணி ஹீரோவை தள்ளி விட ஹீரோ அவனுடைய சோடை யூஸ் பண்ணி அதோடைய ரக்கையை காலி பண்ணிடுறான். பார்த்தா அந்த கிறிஸ்டலுக்கு நடுவில் அந்த பொண்ணு முடியாம கத்திக்கிட்டு இருக்கிறத ஹீரோ பார்த்துட்டு இது அந்த பொண்ணு தானே அன்னைக்கு இல்லூஷன் யூஸ் பண்ணி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாலே அவ தானே ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கவும் இது ரொம்ப வலிக்குது யாராவது என்ன காப்பாத்த வாங்கன்னு சொல்லிட்டு அவ அதுல இருந்து தப்பிக்க ட்ரை பண்ணவும் டக்குன்னு அவளை இழுத்துக்கிட்டு போயிட்டு சுத்தி இன்னும் பெரிய கிறிஸ்டலா வர ஆரம்பிக்குது. இந்த பொண்ணு அப்படி பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இவளை யாரோ ஃபோர்ஸ் பண்ணி தான் எப்படி பண்ண வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவும் அவனுடைய மொத்த பவரையும் யூஸ் பண்ணி அந்த கிறிஸ்டலை தூள் தூளா ஆக்கிடுறான்.
லீ உனக்கு ஒன்றும் ஆகலை இல்லைன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கேன். லீப்பா என்னை மன்னிச்சிருங்க, நான் யாரையும் காயப்படுத்தணும்னு இந்த மாதிரி பண்ணலை. என்னுடைய கிளானை சேர்ந்தவங்க தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்க. இதில் பெரிய ஆள் ஒருத்தர் சம்மந்தப்பட்டு இருக்காங்கன்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கேன். யாரவன் உன்னை யார் இப்படி பண்ண சொன்னாங்க? என்னை மன்னிச்சிருங்க, என்னால் இதுக்கப்புறம் உங்களுக்காக பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவ ஒரு பட்டாம்பூச்சியா மாதிரி அந்த இடத்துல இருந்து காணாம போயிடுறா. ஹீரோ திருப்பி நடந்த சம்பவத்தை எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருந்துட்டு யாரா அவனு சொல்லிக்கிட்டு இருக்க. ஷாங்கியா நான் அங்க வரவும் அதை எல்லாத்தையும் கண்டுக்காம இந்த போயமை நான் எழுதுனதே மறந்து போயிட்டு இருக்கேன். இந்த போயமை வேற யாரெல்லாம் படிச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சுக்கிட்டே போவ. லிங்குவான்னு தவிர அந்த போயமை வேற யாரும் படிக்கலன்னு சொல்லிட்டு லிங்குவேன் நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துல இருந்து வேகமா கிளம்பி அவன்கிட்ட போவ. அவனும் என்னவோ போயமோடியா 2-3 லைனை சொல்லிட்டு இருக்க. அந்த லாக்கெட்ல இருந்து பவர் வந்து வாய்டுக்கான கேட்டு ஓப்பன் ஆகுது. இப்ப நீ நானும் மட்டும் தாண்டா தனியா இருக்கும், நம்மளால இதை சமாளிக்க முடியாது, அதனால நான் ராணி கிட்ட கேட்டு இன்னும் சில பேருங்களை கூட்டிக்கிட்டு வரேன், நீ அவசரப்படாதரான்னு ஷாங்யான் சொல்லிட்டு இருக்க. நீ போ, அவன் தானே என்ன இந்த போயமை எழுத சொன்னான், அவனுக்கு நான் ஒரு கிஃப்டை கொடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துல இருந்து வேகமா கிளம்பவும் இந்த இடத்துல நிக்காதீங்க, இது ரொம்ப ஆபத்தான இடம்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஆளுங்க எல்லாரையும் டைரஞ்சிங்கும் யூஃபேங்கும் சேர்ந்து அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ கடுப்பாயிட்டு வேகமா அந்த இடத்துல இருந்து போய்கிட்டு இருக்க. அவன் நின்னுகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு டக்குன்னு அவனுடைய பவரை யூஸ் பண்ணி வேகமா அவன் கிட்ட வரவும், வடாலி கடைசியா ஒரு வழியா நீ வந்துட்டியா, இங்க பாத்தியா இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு இல்லன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோ டக்குன்னு அவனை குத்த வரவும் ஜஸ்ட் மிஸ்டர்ல அவன் தப்பிச்சிடறான். நீ எதுக்காகடா நீ இப்ப கோவப்படுற? நீ எல்லா இடத்தையும் அழிச்சுக்கிட்டு இருக்க, அது மட்டும் இல்லாம சின்ன பசங்களையும் விட்டு வைக்க மாட்ற, என்னுடைய பேரண்ட்ஸையும் என்கிட்ட இருந்து கூட்டிக்கிட்டு போயிட்ட, இதை எல்லாத்தையும் ஏன்டா நீ பண்ணிக்கிட்டு இருக்கன்னு ஹீரோ கேட்கவும், நீ எப்படி நான் அவங்கள கஷ்டப்படுத்துறேன்னு சொல்லலாம், இந்த இடத்துல எங்கன்னா இடம் இருக்கா, அதனால தான் நான் புதுசா அவங்களுக்கு ஒரு இடத்த உருவாக்கி அவங்க எல்லாரையும் நான் அங்க அனுப்பிக்கிட்டு இருக்கேன், நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்தா அந்த இடத்த இன்னும் அழகாக்க முடியும்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ மனுஷங்களுடைய உயிரை கொஞ்சம் கூட மதிக்க மாட்ற, நீ எல்லாம் அழகை பத்தி பேசிக்கிட்டு இருக்கியாடான்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த இடத்துல சண்டை போட ஆரம்பிச்சிடறானுங்க. மிஸ்டர் லீ, நீ ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன், அப்புறம் ஒரு போயட்டர், நீயும் இந்த மாதிரி ஒரு விஷயத்த தானே பாக்குறதுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்த, அப்புறம் எதுக்காகடா கோவப்படுறன்னு லிங்கு சொல்லவும் ஹீரோ டக்குன்னு நகர்ந்து அவனை குத்த ட்ரை பண்ண. லீ, உன்னுடைய டேலண்ட் இந்த உலகத்துக்கே ஒரு ட்ரெஷர் மாதிரிடா, நீ மட்டும் இந்த லாக்கெட்டை அழிச்சிட்டேன்னா பல மில்லியன் மக்கள் செத்து போயிடுவாங்க, அதை பத்தி உனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லையாடான்னு லிங்கு சொல்ல, நீ சொன்னதுனால தானடா நான் அந்த குயிங்லியன் ஆண்டாலஜியை யூஸ் பண்ணி இந்த மாதிரி போயம் எல்லாம் எழுதுனன்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுடைய பவரை யூஸ் பண்ணி அவனை அடிச்சுக்கிட்டு இருக்க. அது எல்லாம் நான் உனக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட் தான்டான்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கவும் ஹீரோ எப்படியோ அந்த ஷீல்டை உடைச்சிட்டு அவனுடைய நெஞ்சிலே சோடை இறக்கிடுறான். நீ பண்றத எல்லாத்தையும் வச்சு பார்த்தா நான் உனக்கு கொடுத்த கிஃப்ட் உனக்கு பிடிக்கலையா, அவங்க எல்லாரையும் திருப்பி குடுடா சரின்னு சொல்லிட்டு அவனுடைய பவரை யூஸ் பண்ணி ஹீரோவையும் கிளாஸ் மாதிரி மாத்தி வாய்டுக்குள்ளார இழுத்துக்கிட்டு போயிடறான். ஹீரோவும் அவன் எழுதின போயம் அப்புறம் போயமுடைய லைனுங்க எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டே இருக்க. அப்படியே வேற ஒரு இடத்துக்கு வரவும் சூயூ சிட்டி எங்க இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்துக்கிட்டே இருக்க. பார்த்தா ஹீரோ வேற ஏதோ ஒரு இடத்துல இருந்து எழுந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்ம எல்லாரும் வந்து சேர்ந்துட்டோம்னு சொல்லிட்டு எல்லாரும் போய்கிட்டு இருக்கவும் ஹீரோவும் அவங்க கூடயே போய்கிட்டு இருக்கான். வாங்க நம்ம எல்லாரும் போலான்னு சொல்லிட்டு எல்லாரும் நடந்து போய்கிட்டு இருக்க. திடீர்னு என்னவோ ஆகவும் அவங்க எல்லாரும் வெறும் இல்லூஷன்ன்றத ஹீரோ தெரிஞ்சுக்கிறான். 49 நாள்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாரும் நடந்து போய்கிட்டு இருக்க. லிங்குவும் அந்த இடத்துக்கு வரத ஹீரோ பார்க்க அவன் திரும்பி அப்படியே ஒரு வில்லன் பார்வை பார்க்கவும் ஹீரோக்கு என்னவோ ஆக ஆரம்பிக்க. திடீர்னு அந்த இடத்துல இருந்தவங்க எல்லாரும் காணாம போவ. ஹீரோ நின்னுகிட்டு இருந்த தரையெல்லாம் ஆட ஆரம்பிக்கவும் ஒன்னு ஹீரோ சொல்ல, திடீர்னு அவன் என்னவோ அறிவில விழுந்துகிட்டு கீழே வந்துகிட்டு இருக்கவும், நீ என்ன சாவடிச்சதுக்கு அப்புறமும் எப்படி நான் உயிரோட இருக்குன்றத தானே நீ கேட்க போற, ஏன்னா நான் தான் இந்த அல்டிமேட் இல்லூஷனை உருவாக்கினவன், அதனால என்னால நான் நினைக்கிறப்ப இந்த இடத்துக்கு வந்து போக முடியும், அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல ஒன்னால மட்டும்தான் எப்பயும் போல நகர்ந்து போக முடியும்டா, அப்புறம் ஒன்னால என் கூட பேசக்கூட முடியும்னு லிங்கு சொல்லிட்டு இருக்க. என்னுடைய ஹோம் டவுன் ஆன சூயூ சிட்டி எங்கடா இருக்குன்னு ஹீரோ கேட்க, சுத்தி பாரு இந்த இடத்துல எவ்வளவு அழகான ஊர் எல்லாம் இருக்கு, நீ ஏன்டா கோவப்படுற, சரி லீ நீ இந்த அல்டிமேட் இல்லூஷனை பத்தி என்ன நினைக்கிறன்னு லிங்கு சொல்லிட்டு இருக்க. இதை எல்லாத்தையும் பாக்குறப்ப எனக்கு பயங்கரமா கோவம் தாண்டா வருதுன்னு சொல்லிட்டு ஹீரோ அவனை அடிக்க வரவும் அவன் டக்குன்னு ஹீரோவை அடிக்க வர ஹீரோ அதுல இருந்து தப்பிச்சிடறான். சீனை கட் பண்ணா தாஜிங் பேலஸ்ல ராணி நின்னுகிட்டு லீபாய் வந்து அந்த அல்டிமேட் இல்லூஷன் உள்ளார டிரான்ஸ்பர் ஆயிட்டான். லிங்குவேன் வந்து மேஜிக்கல் ட்ரெஷருங்களை யூஸ் பண்ணி இந்த அளவுக்கு பிரச்சனை கொடுப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இன்னும் அவனுடைய இல்லூஷன் எல்லாம் ரியாலிட்டிக்கும் ஃபேண்டசிக்கு நடுவுல தான் இருக்கு, என்னால வெளியில இருந்துகிட்டு அதை அழிக்க முடியாது, ஆனா அதை உள்ளார இருந்து அழிக்க முடியும்னு ராணி சொல்லவும், அப்படின்னா லீபாயால மட்டும்தான் இப்ப அதை அழிக்க முடியுமான்னு ஷாங்யானு கேட்க, இல்ல என்னுடைய பவரை யூஸ் பண்ணி சுத்தி பேரியர்
மாதிரி நான் வர வைக்கிறேன். மார்க்கெட் ஸ்ட்ரீட் அப்புறம் எல்லா இடத்துல இருக்கிற ஆளுங்க எல்லாரையும் இந்த இடத்துக்கு கூட்டிக்கிட்டு வர சொல்லி டைரேஞ்சிங் கிட்ட சொல்லு. நான் என்னுடைய பவர் யூஸ் பண்ணி யூனிவர்ஸ் ஃபார்மேஷன் மூலியமா சாங்கியானை சுத்தி சீல் பண்ணி இல்லூஷன் வராத மாதிரி நான் பாதுகாப்பேன்னு ராணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரமா எல்லாரும் இந்த இடத்துல இருந்து ஓடி போங்க, சீக்கிரமா வாங்க, இந்த பவர்ல மட்டும் மாட்டிக்காதீங்க. அவங்களுடைய யூனிவர்ஸ் ஃபார்மேஷன் ஆரம்பிச்சுட்டாங்க போல தெரியுது. இது 1 மணி நேரம் வரைக்கும் தான் அவங்களால பண்ண முடியும் அப்படின்னு டைரேஞ்சிங் சொல்லிட்டு இருக்கான். லீபாய் மட்டும் இதுல ஜெயிச்சுட்டானா போதும், சாங்குல நடந்த சம்பவத்துல இதுதான் சிறந்த சம்பவம்னு ராணி சொல்லிட்டு இருக்கேன். ஒருவேளை அவன் தோத்து போயிட்டானா, ஒரு ராணியா நான் இந்த ஊருக்காக செத்து போறத நினைச்சு எப்பயும் கவலைப்படவே மாட்டேன். இந்த ஃபார்மேஷன் மூலியமா என்னால முடிஞ்ச வரைக்கும் அந்த இல்லூஷன் எல்லாத்தையும் நான் தடுக்க ட்ரை பண்ணுவேன். ஒருவேளை என்னால இதை தடுக்க முடியாம போயிடுச்சுன்னா என்னுடைய மக்கள் அந்த இடத்துல மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுறதுக்கு பதில் நான் இந்த இடத்தையே அழிச்சிருவேன்னு ராணி சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு புரிஞ்சதுன்னு அவ சொல்லிட்டு இருக்கா. சீனா கட் பண்ணா நம்ம ஹீரோவும் எங்கிருந்தோ வந்து விழுந்துகிட்டு இருக்கான். நீ ஏன்டா இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, இப்படி எல்லாம் நீ எப்பயும் பண்ணாத, இந்த இடத்துல டைமும் போவாது, உன்னுடைய அப்பா அம்மாவுக்கு வயசும் ஆகாது, உன்னுடைய ஹோம் டவுனை கூட உன்னால மாத்திக்க முடியும். நீ என்னடானா என்ன கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. இந்த இல்லூஷன்ல இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப அழகா இருப்பாங்க, அவங்க யாருக்கும் வயசு ஆகாது, அவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்கடான்னு லிங்கு சொல்லிட்டு இருக்கேன். அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லடான்னு சொல்லிட்டு டக்குன்னு அவனை வெட்ட வர அதுல இருந்து அவன் தப்பிச்சு போயிடறான். உனக்கு எமோஷன்னு ஒண்ணு இல்லவே இல்லையாடான்னு சொல்லிட்டு ஹீரோ குத்த வந்துகிட்டு இருக்க அப்படியே வேற ஒரு இடத்துக்கு வந்துடுறான். என்னடா லீப்பா இந்த இல்லூஷனோட அழகு ரொம்ப நல்லா இருக்கான்னு லிங்கோ கேட்கவும் ஹீரோ டக்குன்னு அவனுடைய சோடல இருந்து பவர் அவன் சைடு அனுப்ப அந்த பவரை தடுத்து நிறுத்தி திருப்பி ஹீரோ சைடே அனுப்பி விட்டுறான். ஹீரோவும் எப்படியோ அதை தடுத்துறான். லிங்கு டக்குன்னு அங்க இருந்த வீடுங்க எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஹீரோவை அடிக்க ட்ரை பண்ண ஹீரோ அதுல இருந்து எப்படியோ தப்பிச்சு மேல வரவும் அவனுடைய ஸ்பிரிச்சுவல் பாடி அதை பிடிச்சிக்கிட்டு லீப்பாய் நீ ஏன்டா இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்க, இந்த இடத்துல இருக்கிற அழகை விட வேற எந்த ஒரு இடமும் அழகா இருக்காதுரான்னு லிங்கு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படியே ஹீரோ ஓடி வந்துகிட்டு இருக்கவும் திடீர்னு வேற ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டு கீழே விழுற மாதிரி போயிட்டு எப்படியோ கட்டைய பிடிச்சிக்கிட்டு மேலே ஏறி வர சூரோடுன்னு அவன் சொல்லவும் டக்குன்னு வேற ஒரு இடத்துக்கு வந்துட்டு சாங்குன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. திருப்பி சூயு சிட்டிக்கு போவ நீ போயமல்ல உருவாக்கின நான் உனக்காக ஒரு உலகத்தை உருவாக்கி இருக்கேன். இந்த இடத்துல உன்னால உன்னுடைய சோர்ஸ்மேன்ஷிப்பை ஹையஸ்ட் லெவல் வரைக்கும் இம்ப்ரூவ் பண்ண முடியும். உண்மையிலே இந்த இடம் ரொம்ப அற்புதமா இருக்கு இல்லன்னு லிங்கு சொல்ல இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் உன்னுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்கடான்னு சொல்லிட்டு டக்குன்னு அவனை குத்த போகவும் பார்த்தா திடீர்னு வேற ஏதோ ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. நீ என்ன வெறுக்கிறன்றது எனக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா நான் பல பேருங்களை சாவடிச்சிருக்கேன். என்ன மாதிரி நீ அது எல்லாத்தையும் மறந்துட்டு வந்தாதான்டா உன்னுடைய வாழ்க்கையில புதுசா எதனா சாதிக்க முடியும்னு லிங்கு சொல்லிட்டு இருக்க. நான் உன்னை சும்மா விட மாட்டேன், அவங்க என்னுடைய அப்பா அம்மாடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஓடி வரவும் டக்குன்னு 2 பேரும் ஈட்டியை வச்சு சொருவிடுறானுங்க. இப்பயும் ஒன்னால இது எல்லாத்தையும் பார்க்க முடியலன்னா என்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வர ஹீரோ டக்குன்னு அவனுடைய சோடை யூஸ் பண்ணி அவனை குத்துறதுக்கு வரவும் எனக்கு ஒரு நல்ல ஐடியா வந்திருக்கு, நீயும் இதுக்கப்புறம் இந்த இடத்தோடய ஒரு பாட்டாயிடுன்னு சொல்லிட்டு அவனுடைய பவர் அனுப்ப ஹீரோவை சுத்தி இருந்தது எல்லாம் சுக்குநூறா உடைஞ்சிக்கிட்டு இல்ல விழுற மாதிரி போய்கிட்டு இருக்க. திருப்பி ஹீரோ அவனுடைய ஹோம் டவுனில் நடந்துக்கிட்டு இருக்கிற ஃப்ளவர் ஃபெஸ்டிவல் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்து திருப்பி அவனுடைய வீட்டுக்கு போவான். அவனுடைய அப்பா அம்மாவை பார்த்துட்டு கொஞ்சம் ஷாக் ஆயிடும். சீனை கட் பண்ணால் டைரஞ்சிங்கும் யூஃபேங்கும் அந்த இல்லூஷன்ல இருந்து எப்படியோ ஓடி வந்து அதில் இருந்து தப்பிச்சிடுறானுங்க. ராணி அதை பார்த்துட்டு அவங்களுடைய மொத்த பவரையும் அனுப்பிக்கிட்டு இருக்கேன். அந்த இல்லூஷனுங்களால அந்த பேரியரை ஒன்றுமே பண்ண முடியல. இந்த இடத்துல சாங்க எடுத்துக்கிட்டு வந்து வச்சா ரொம்ப நல்லாவே இருக்கும், ஆனால் இந்த இல்லூஷன் வேர்ல்டில் ஏற்கனவே ஸ்பேஸ் இல்லை போல தெரியுது. அதனால தேவையில்லாத எதனா ஒரு இடத்த நான் அழிச்சுதான் அவனும் போலன்னு அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். டக்குன்னு நம்ம ஹீரோ இருக்கிற சூயு சிட்டியே அவன் அழிக்க ஆரம்பிச்சிடறான். அப்பா அம்மான்னு சொல்லிட்டு ஹீரோ உள்ளார வரவும் லீபாய் தான் இந்த இடத்துல இல்லையே, அப்புறம் எதுக்காக அவனுக்கும் பெட்டை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்குன்னு ஹீரோவுடைய அப்பா கேட்க அவனுடைய பெட்டு கொஞ்சம் அழுக்கா இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு, அதனாலதான் நான் அவனுடைய பெட்டை சுத்தம் படுத்திக்கிட்டு இருக்கேன்னு ஹீரோவுடைய அம்மா சொல்றாங்க. நீ அவனை அந்த அளவுக்கு மிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தானா அவனை ஏன் சாங்வான்ல இருந்து திருப்பி வர சொல்லக்கூடாதுன்னு ஹீரோவுடைய அப்பா சொல்லவும் அம்மா நான் வீட்டுக்கு வந்துட்டேன்னு ஹீரோ சொல்லவும் ஹீரோவுடைய அம்மா எதுவும் சொல்லாம நடந்து வந்துகிட்டு இருக்கேன், நான் உங்களை விட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ பிடிக்க வரவும் அவங்க எல்லாம் ஒரு இல்லூஷன்ன்றத அப்பதான் ஹீரோவுக்கு தெரிய வருது. நம்மளுடைய பையன் சாங்கியான்ல ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டான் நான் கேள்விப்பட்டேன்னு ஹீரோவுடைய அம்மா சொல்லிக்கிட்டு இருக்க. இல்ல இதுக்கப்புறம் எனக்கு எதுவும் வேணாம், நீங்க எனக்கு திருப்பி கிடைச்சா அதுவே போதும், நான் இங்கே இருக்கேன், உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு ஹீரோ அழுதுகிட்டு இருக்க. திருப்பி அந்த இடமே இல்லூஷன்ல மறைஞ்சு போயிட்டு இருக்கேன். ஹீரோ கீழே விழுறப்ப அந்த பாக்ஸ்ல இருக்கிற போயம் எல்லாத்தையும் பார்க்க
ஹீரோவுடைய அம்மா சொன்னதும் அவனுக்கு ஞாபகம் வர, இது எல்லாம் நான் எழுதின போயமாச்சே, இதை தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்த்து வச்சுக்கிட்டு இருந்தாங்களான்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுடைய பாஸ்ட் லைஃப்ல நடந்த சம்பவத்தை எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். திருப்பி ஹீரோ கீழே விழுற மாதிரி போய்கிட்டு இருக்கவும் அந்த இடத்துல என்னவோ ஒரு லெட்டர் வரவும் அதை டக்குன்னு அவன் பிடிக்க ட்ரை பண்ண, ஹீரோ அவனுடைய சின்ன வயசுல அவங்க அப்பா கூட ஃப்ளவர் ஃபெஸ்டிவலுக்கு போனதெல்லாம் ஞாபகம் வந்துகிட்டு இருக்கு. ஹீரோவுடைய கையில அந்த லைட் மாதிரி இருக்கிறது வந்து நிக்கவும் ஹீரோ என்னவோ ஒரு 2-3 போயம சொல்ல, தீபாய் நீ இந்த ஃபயர் ஒர்க்கை பத்தி தான் போயம் சொல்லிட்டு இருக்கியாடான்னு ஹீரோவுடைய அப்பா கேட்கவும், இல்லப்பா நீங்க தப்பா சொல்லிட்டீங்க, நான் ஒன்னும் அந்த ஃபயர் ஒர்க்கை பத்தி சொல்லல, நான் நம்மளுடைய மக்களை தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன்னு ஹீரோ சொல்லவும், ஹீரோவும் அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருந்து, ஆமா நான் ஒன்னும் அந்த போயம்ல ஊருங்களை பத்தி எழுதல, அங்க இருக்கிற மக்களுங்களை பத்தி தான் நான் எழுதுனேன்னு ஹீரோ சொல்லவும், ஹீரோவுடைய உடம்பு பயப்படியா மாற சுத்தி ஆளுங்க எல்லாரும் வந்து ஹீரோக்கு பவரை கொடுத்துக்கிட்டு இருக்க, அவனுடைய அப்பாவும் அம்மாவும் கூட வந்து பவரை கொடுத்துக்கிட்டு இருக்க, ஹீரோவுடைய பவர் எல்லாம் அதிகரிச்சுக்கிட்டு இருந்து அவன் காட் லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அடைஞ்சுக்கிட்டு சீனா வெளியில வந்துகிட்டு இருக்கவும், டக்குன்னு அவனை சுத்தி என்னவோ பவர் வந்துகிட்டு இருக்க, ஹீரோவும் அப்படியே ஒரு 2-3 லைனை சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து வேகமா கிளம்பி போகவும், சீனை கட் பண்ணா அப்படியே தாஜிங் பேலஸ வந்து அந்த கிளாஸ் எல்லாம் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க, ராணியால அந்த பவரை சமாளிக்க முடியாம போயிடுது. வார்னர் என் கூட இருந்ததுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு ராணி அவளுடைய பவரை வர வச்சுக்கிட்டு இருந்து டக்குன்னு அந்த ஊரையே அழிச்சிடலான்ற ஒரு முடிவுல பவரை சுத்தி அனுப்பிக்கிட்டு இருக்க, ஹீரோ என்னவோ போயம் சொல்றத கேட்டுட்டு அவ பவரை நிறுத்தவும் ஹீரோ அந்த இடத்தை கிழிச்சுக்கிட்டு லிங்கு கிட்ட வேகமா வந்துகிட்டு இருக்க, லீபாய் நீ அடான்னு சொல்லிட்டு அவன் தப்பிச்சு போக, ஹீரோ அவனுடைய பவரை யூஸ் பண்ணி அந்த இடத்தை எல்லாத்தையும் 2 துண்டா வெட்டிக்கிட்டு இருக்கான். முட்டாள் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காதரா, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த அல்டிமேட் இல்லூஷனை உருவாக்கன, நீ அதை ஒண்ணு இல்லாம அழிக்கலான்னு நினைக்கிறியா, நான் உன்னை சும்மா விட மாட்டான்டான்னு சொல்லிட்டு ஹீரோவை அடிக்க போகவும் ஹீரோ அவனுடைய சோடை யூஸ் பண்ணி அவனுடைய கையே வெட்டிடுறான். லீபாய் என்ன பயங்கரமா நீ கோவப்படுத்திட்டாடான்னு சொல்லிட்டு அதை தூக்கி ஹீரோ சைடு அடிக்கவும் ஹீரோ அதை நிக்க வச்சுட்டு, மனுஷங்களை இதுக்கப்புறம் ஒன்னால இந்த இல்லூஷன்ல அடைச்சு வைக்க முடியாதுறான்னு சொல்லிட்டு இருக்க, அவன் கடுப்பாகி இன்னும் சிலதுங்களை ஹீரோ சைடு அனுப்பவும் ஹீரோ அது எல்லாத்துல இருந்து வேகமா தப்பிச்சு வந்து நின்னுகிட்டு இருக்க, லீபாய்ன்னு சொல்லிட்டு அவனுடைய சோடை யூஸ் பண்ணி குத்த வரவும் ஹீரோவுடைய கண்ணுக்கு திருப்பி அவனுடைய அப்பா அம்மா வந்து போய்கிட்டு இருக்க, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன், இந்த உலகத்துல எமோஷன்ன்ற ஒரு விஷயம் இல்லைன்னா இந்த உலகமே ஒண்ணுமே இல்லடான்னு சொல்லிட்டு அவனுடைய பவர் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு இருந்து டக்குன்னு வந்து அவனை அடிக்கவும், ஸ்வார்ட் ஆஃப் கிரேட் ரிவர்ன்ற இடத்துக்கு போகவும், கடைசியில நீ இதை செஞ்சுட்ட இல்லைன்னு லிங்கு சொல்லிட்டு இருக்கேன். ஹீரோ அவனுடைய சோடை யூஸ் பண்ணி லிங்குவோடைய கதையை முடிக்கவும் அந்த ஊரு திருப்பி பயப்படியே மாற ஆரம்பிச்சிருது. டைரஞ்சிங்கும் யூஃபேங்கும் நின்னுகிட்டு அதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஹீரோ அந்த பட்டம் பூச்சை பார்த்துக்கிட்டே கீழே விழுற மாதிரி வந்துகிட்டு இருக்கான். ராணியும் நின்னுகிட்டு மேலேயே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்மளுடைய ஊரும் பயப்படியா மாறிடுச்சு. நான் உனக்காக ஒரு வைன் பிளாஸ்கை உருவாக்கி அதில் வைனை உனக்காக ஊத்தி எடுத்துக்கிட்டு வரதா, நீ என்னடா சொல்றன்னு எவனோ ஒருத்தன் கேட்டுக்கிட்டு இருக்க, அதுவும் நல்ல ஐடியா தான், அது ரொம்ப வேல்யூபிள் ஆச்சு, நான் இப்போ ஒரு போயமை உருவாக்கலான்னு இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்பி போய்கிட்டு இருக்கேன். அவனுடைய வைன் பிளாஸ்கா காட்டுறாங்க. இதோட ஃபர்ஸ்ட் சீசன் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். செகண்ட் சீசன் வந்தோடனே நான் எடுத்து ரெடி பண்ணி போட்டுறேன். அப்படியே வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள் கொடுத்துருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காம இந்த மாதிரி அனுப்பி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்றீங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்றேன். See you guys.